ஜோதிடபூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். இன்றைய பஞ்சாங்க விவரங்கள். இன்று 12/1/2019 சனிக்கிழமை, மார்கழி 28, வளர்பிறை சஷ்டி திதி, இரவு மணி 10:15 வரை. நட்சத்திரம் புரட்டாதி, மறுநாள் காலை 8:43 வரை. பின்னர் உத்திரட்டாதி. யோகம் வரியான், காலை மணி 7:11 வரை. கௌலவ கரணம் காலை மணி 9:34 வரை. பின்னர் தைதுளை. ராகு காலம் காலை 10:51 முதல் பிற்பகல் 12:16 வரை. யமகண்டம் மாலை 1:33 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு. முரட்டுத்தனமும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என பேசக்கூடிய உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத மேஷராசி நேயர்களே, இன்று வெளியாட்களின் தலையிட்டால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு நிம்மதி நிலவும். விரய செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். பெண்களால் விரய செலவுகள் ஏற்படும். புதிய பொருட்கள் தேவைப்பட்டால் மட்டும் வாங்கவும். உறவுகள் செயலால் வெறுப்பு ஏற்படும். கோபத்தால் வம்புகளை விலக்கு வாங்காதிருப்பது நல்லது. வெற்றிக்கு கடின உழைப்பு தேவை. குறிக்கோளின்றி மனம் போன போக்கில் அலைய நேரும். திறமையுடன் செயல்பட்டாலும் இகழ்ச்சியே மிஞ்சும். வியாபாரிகளுக்கு ஓரளவு லாபங்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு மாற்றங்கள் நிகழும். வாழ்க்கையில் தன் துணையை தேர்ந்தெடுக்க நீண்ட நெடுங்காலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய காதலில் உண்மையான ஆழ்ந்த உணர்ச்சியுடைய ரிஷபராசி அன்பர்களே, இன்று தனலாபமும் அனைத்து வகை லாபங்களும் ஏற்படும். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். கௌரவம், மதிப்பு, மரியாதை கூடும். மனைவி மக்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும். எல்லா வகையிலும் நன்மை. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் ஏற்படும். பெண்களால் லாபம் ஏற்படும். பிறருக்கு விருந்து உபச்சாரம் செய்து மகிழ்வீர்கள். வியாபாரிகளுக்கு தொழிலில் வெற்றி கிட்டும். அரசு பணியில் உள்ளவர்கள் பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு. நட்புக்காகவே பாடுபடக்கூடிய எண்ணம் உடைய, சுவாரஸ்யமான சுவையுடைய வாழ்க்கையை விரும்பக்கூடிய மிதுனராசி அன்பர்களே, இன்று அரசு ஆதரவு பெரியோர்களால் உதவி பெற்று மகிழ்வீர்கள். அதிகார பதவிகள் கிடைக்க வாய்ப்புள்ளதால் வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். திருமண பேச்சுக்கள் எழலாம். அனைத்து காரியங்களிலும் அனுகூலமான நிலை உருவாகும். தன்னம்பிக்கை, தேகதிடம், வீரம், தைரியம் எல்லாம் ஓங்கும். பிறருக்கு கட்டளையிடும்படியான அதிகாரமுள்ள பதவிகள் கிடைக்கும். தனலாபம், புதிய நண்பர்கள் சேர்க்கை என உற்சாகம் பொங்கும். அதிகாரிகள் தொழில் விரிவாக்கத்துக்கு துணை புரிவர். திருப்திகரமான தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள். புதிய தொழில்கள் தொடங்க சாதகமான சூழ்நிலை அமையும். மாணவர்களின் தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாம் ஓங்கும். பிறருக்கு உதவக்கூடிய மனமுடைய, எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்து முடிக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, இன்று கோவில் குளப்பணி, தெய்வ காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். தெய்வ பக்தியால் மன நிம்மதி கூடும். அன்னதானம் போன்ற நற்காரியங்களில் ஈடுபடுவீர்கள். உல்லாச பயணங்களால் உள்ளம் மகிழும். எளிதில் வெற்றி கிடைக்கும். சுகம், சந்தோஷம் ஏற்படும். திருவருளாலும் குருவருளாலும் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். மனதிற்கினிய நல்ல மனைவி அமைவாள். பல வகைகளிலும் பணம் வந்து குவியும். திருமண ஏற்பாடுகள் நடக்கலாம். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. மாணவர்களுக்கு நண்பர்கள் சந்திப்பால் மனமகிழ்ச்சி கூடும். குழந்தைகள் மீது அன்பு செலுத்தக்கூடிய, அவர்களை பற்றி பெருமை கொள்ளக்கூடிய, சுதந்திர நோக்குடைய சிம்மராசி அன்பர்களே, இன்று அனுகூலமற்ற நாள். வழக்கு வியாஜிகளில் வெற்றி காண இயலாது. எனவே எதையும் தள்ளி போடுவதே நல்லது. நியாயமான செயல்களில் மட்டும் ஈடுபடுங்கள். எதிலும் நியாயமாக நடங்கள். கோபத்தால் குழப்பங்கள் ஏற்படலாம். மனைவியின் கலகத்தால் உறவுகளுக்குள் பகை ஏற்படும். அதிகாரிகளிடம் மிகவும் பணிவாக நடத்தல் அவசியம். அரசிடமிருந்து எதிர்பார்க்கும் உதவிகள் தாமதப்படும்.
எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தொழில் வியாபாரத்தில் நஷ்டங்கள் ஏற்படலாம். வழக்குகளில் வெற்றி கேள்விக்குறியாகும். மாணவர்களுக்கு வேண்டாத விவகாரங்களால் மனக்கவலை ஏற்படும். இரக்கமுள்ள தர்மவானும் ஆசாரசீலரும் நன்னடத்தை உள்ளவரும் சுயகாரிய புலியுமான கன்னிராசி அன்பர்களே, இன்று புத்தாடைகள் கிடைக்கும். மனைவி மூலம் நன்மைகள் பல உண்டாகும். பல வழிகளில் தனவரவு உண்டு. தொழிலில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். இன்பச் சுற்றுலா, குறுகிய தூர பயணங்கள், நல்ல வருமானம், மனமகிழ்ச்சி ஆகியவை ஏற்படும். நல்ல ருசியான உணவு வகைகள் கிடைக்கும். வாகன போஜன சுகங்கள் கூடும். அவருக்கு என்னையா பெரிய ஆள் என பெயர் பெறுவீர்கள். காதல் வலையில் விழ நேரலாம். புதிய சொத்துக்கள் அமையும். விரும்பிய பொருட்கள் விரும்பியபடி கிடைக்கும். கல்வியில் வெற்றி பெற கடின உழைப்பு தேவை. மாணவர்களுக்கு நல்ல நண்பர்களின் நட்பால் சந்தோஷம் ஏற்படும். கடமை உணர்வுடைய சல்லாப வாழ்க்கையிலும் சமூக உல்லாச கேளிக்கைகளும் ஈடுபடும் துளாராசி அன்பர்களே, இன்று புது பெண்ணின் சிநேகம் ஏற்படுவதால் மனதில் மகிழ்ச்சி நிலவும். சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் ஏற்படும். நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவர். எல்லா வளமும் பெருகும். உல்லாச பயணங்களால் உள்ளம் மகிழும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் குதூகலமாய் நிறைவேறும். எதிரிகள் பணிவர். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து தனவரவு உண்டாகும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். புதிய பரிசு பொருட்கள் கிடைக்கும். இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கும். அரசு பணியாளர்களுக்கு ஆணையிடும் அதிகார பதவி கிடைக்கலாம். மாணவர்கள் தங்கள் நீண்ட நாள் நண்பரை சந்தித்து மகிழ்வீர்கள். நேர்மையான உண்மையான விருச்சிக ராசி நண்பர்களே, இன்று குழந்தைகளின் உடல்நிலையில் மிகுந்த அக்கறை தேவை. அரசால் ஆதாயம் கிடைக்க அதிக பிரயாசைப்பட நேரும். நண்பர்களே பகையாகக்கூடும். கௌரவ குறைவு ஏற்படா வண்ணம் பார்த்து கொள்வது சிறப்பு. மனைவி மக்களின் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. துன்பம் வந்தாலும் சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் செயல்களில் வெற்றி பெற மிகுந்த பிரயாசைப்பட நேரும். சுயநம்பிக்கை அதிகரிக்கும். முன்னேற்ற வாய்ப்புகள் கதவை தட்டும். பயணத்தில் தடைகள் ஏற்படலாம். வெற்றிக்கு வழியில்லாத வகையில் வேதனைகளும் ஏற்படும். சகோதரர்களால் உதவி இருக்காது. மாணவர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி நிச்சயம். முக்கோண முகமும் சிவந்த நிறமும் உடைய தனுசு ராசி அன்பர்களே, இன்று வீட்டில் திருடுபோகா வண்ணம் இருக்க மதிப்புமிக்க உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பது நல்லது. எந்த காரியங்கள் செய்யும் முன்பும் யோசித்து செய்யுங்கள். அன்னையின் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் கொள்ளுங்கள். நமக்கு பழகியவர்களே மோசம் செய்வார்கள். எவரிடமும் எச்சரிக்கையாக இருக்கும். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டிய நாள். காரிய தடைகளால் ஆர்வம் குறையும். எல்லோரையும் சந்தேகப்படும் குணம் ஏற்படும். சந்தோஷமற்ற வாழ்க்கை அமையும். மாணவர்கள் தடைப்படும் காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். முயற்சி திருவனையாக்கும். முன்னேற முயலுங்கள். சாதனையாளரும் பல வழிகளிலும் உழைத்து சம்பாதித்து புகழ் பெறும் மகர ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் தெம்பும் மகிழ்ச்சியும் ஏற்படும். ஆடை ஆபரணங்கள் சேரும். மனைவியும் மறுக்காமல் அதிகம் ஒத்துழைப்பாள். தன்னம்பிக்கை கூடும். அன்பு சகோதரர்களால் அதிக உதவி உண்டு. முகநூல் மூலமாக புதிய நண்பர்களை பெறுவீர்கள். மனைவியின் உதவி பெற்று மகிழ்வீர்கள். குடும்பத்தில் நிம்மதி சுகம் ஆகியவை அதிகரிக்கும். மனத்தெம்பும் மனமகிழ்ச்சியும் ஏற்படும். பணவரவு உண்டு. மாணவர்கள் மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் நிலவும். இரக்க குணமுள்ள அதிபுத்திசாலியான கும்பராசி அன்பர்களே, இன்று தனலாபம் அதிகரிக்கும் என்று சொல்வதற்கில்லை. மாணவர்களின் கல்வியால் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்காது. உடல்நிலையில் அக்கறை கொள்ளுங்கள். சமாளிக்க முடியாத செலவுகள் ஏற்படும். கருத்து வேறுபாடு ஏற்படாதிருக்க
நண்பர்களுடன் சுமூகமாக இருத்தல் அவசியம். வண்டி வாகனங்களில் செல்கையில் வேகத்தை குறைத்து வேகமாக நடக்கவும். தன்னம்பிக்கையோடு இருங்கள். குடும்பத்தாரிடையே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கவனமாக படித்தால் தடைகளை தகர்த்தெறியலாம். தோல்வி பயத்தால் முன்னேற்றம் தடைப்படும். வாக்குவாதத்தால் வீண் பகை ஏற்படும். ஞானி, பெரியோர், அந்தணர் இவர்கள் பால் பக்தியும் விசுவாசமும் உள்ள மீனராசி அன்பர்களே, இன்று வீட்டிலுள்ள பெரியவர்கள் பாசத்துடன் அரவணைப்பர். நல்ல வாகன யோகம் ஏற்படும். வாக்குவன்மையால் வியாபார விருத்தி ஏற்படும். புத்தாடை அணிகலன்கள் சேரும். உங்கள் செயல் வேகம் காரணமாக சம்பாத்திய நிலை உயரும். கடினமான செயல்களை கூட எளிதாக வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உயர் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவீர்கள். குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும். புத்தாடை அணிகலன்கள் தொழில் வளம் பெருகும். எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீர்கள். வாகன யோகம் உண்டு. வியாபாரிகளுக்கு இன்று பேச்சே மூலதனமாகும். அரசால் ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு ஆராய்ச்சியில் தேர்ச்சி ஏற்படும். தொழில் வளம் பெருகும்.